அப்புறம் இந்த கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற இந்த பணத்தை எல்லாம் வச்சு கல்லாப்பட்டி கூட்டணின்னு ஒண்ணு சேர்த்து வச்சிருந்தாரு. அது எல்லாமே இப்ப கலகலத்து போய் நிக்குது. டாப் தனியா, பாட்டம் தனியா, ரீப்பர் தனியா, ஜாயிண்ட் தனியா, அப்படி நிக்குது தனித்தனியா. என்ன கைய காட்டினாதான் தருவாங்களாம். எடுபட்ட பயிலுனே கொடுத்து தொலைங்கடா. எடுபட்ட பயிலுகளா கொடுங்கடா. அண்ணே என்னடா இன்னொருக்கா கைய காட்டுங்கன்னு, கைய காட்டுங்கன்னு. டேய் இங்க பாருடா அண்ணே, கொடுத்து தொலைங்கடா. ஏன்டா ஹலோ வணக்கம் மக்களே. என்ன மக்களே, என்ன எந்நேரமும் நம்மளை பதட்டமாகவே வச்சுருக்காங்க இவங்க. எப்போ பாரு இந்த கிளம்பிட்டாரு, இந்த போய் கொடுத்துட்டாரு, நாளைக்கு ஆக போகிறார், நாளை கழிச்சு ஆக போகிறாருன்னு சொல்லி ஒரு என்ன சொல்லுது, இந்த அளவுக்கு ஒரு பதட்ட நிலையை நம்ம வச்சு பாடாப்படுத்தி விட்டானுங்கன்னு தான் சொல்லணும். ஸோ கடைசியாக ஒரு வழியாக எப்படியோ விசிகே வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்தபடி பார்த்தோம் அப்படின்னா 118 சீட்டு வந்து தாவேக்காக்கு ஆதரவாக அதாவது கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கே நம்ம பார்த்தோம் 120 சீட்டு கிடச்சிச்சு. ஆனால் என்னடா இப்போ என்னடா அது வரைக்கும் அதுக்கப்புறம் என்னென்னால நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நேற்றுக்கு 120ன்னு சொல்லி ஒரு உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க. அந்த உருட்டுக்கு இன்னைக்கு காலையிலேருந்து போட்டு போலன்னு பழந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அது என்னென்னால நடந்துச்சு, அதுக்கப்புறம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆளுநர் பிடிச்சி இவங்க தாவேக்காரங்க திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதை பற்றியும் பார்ப்போம். ஸோ அப்படித்தான் இவனுங்க ஜெயிச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கலவரமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, தோத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அது வேற மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படியாச்சும் கூட்டணி அமைஞ்சா சரிடா அப்படின்ற லெவலுக்கு இப்போ தாவேக்காரங்க வந்து இறங்கிட்டாங்க. ஸோ அதனால நம்ம என்னென்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பல வகையான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நேற்றுக்கே பார்த்தீங்க அப்படின்னா 120 சீட்டு வரைக்கும் நமக்கு கிடைச்சிருச்சு. அதை வந்து ஏற்க போகிறோம், என்னை வந்து பதவி ஏற்று வைங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட போய் நேற்று வந்து விஜய் அவர்கள் வந்து கடிதம் கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான வேலையெல்லாம் பார்த்து விட்டது வந்து நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா இவனுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்ற அந்த அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அமமுகவும் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி விசிகாவும் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சகட்டு மேனிக்கு இத்தனை பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆதரவு நிலைப்பாடு காட்டி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்கே கொடுத்துட்டு வந்தாங்களோ வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க எங்ககிட்ட அவர் கேட்கவே இல்லை, நாங்கள் எங்கே. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களா பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் விசிகாவாக இருக்கட்டும், அமமுக அவர் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஆதரவு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு இது இஷ்யூவாக நேற்று ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமமுகவில் ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்காரு. ஸோ அந்த எம்எல்ஏ வந்து இவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அமமுகவும் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி யாரு தாவேக்கா தரப்புல இருந்து போய் ஆளுநர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. இது நடந்த விஷயம் அமமுகவில் இருக்கிற கட்சிக்கே தெரியல, கட்சி தலைவருக்கே இந்த விஷயத்தை தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து எப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு எம்எல்ஏ ஆதரவு வாங்குனீங்கன்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கட்சி கிட்ட நீங்க பேசணும். கட்சி ஆதரவு கொடுக்குறேன், சரி நாங்க வந்து அந்த எம்எல்ஏ ஆதரவு கொடுக்க வைக்கிறோம்னு சொல்லி அவங்க ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் அது ஆதரவா இதாகப்படும். சரி நீங்க வந்து கேட்கலாம், அதுல ஜெயிச்சதே ஒரு ஆள் தானே, 100% பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னா அது வேற மாதிரி விஷயமா ஆயிடும். ஏன்னா இப்போ வந்து எங்களுடைய சார்பில் இவர் ஜெயிச்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அது அந்த எம்எல்ஏவே இதாகி போயிடும். ஸோ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவர் ஆதரவும் கொடுக்கல, ஆதரவுக்கான சைனும் பண்ணல அப்படின்ற மாதிரி. அப்புறம் யாரா அந்த என்ன சொல்றது, அந்த இதுல வந்து லெட்டர் பேட்ல வந்து சைன் போட்டதுன்னு சொல்லி டிடிவி தினகரன் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, இவங்க வந்து ஃபோர்ஜரி பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க கொடுக்காத ஒரு விஷயத்தை இவங்க நாங்க கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு ஃபோர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி விஜய் போயிட்டு வராரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர்கிட்ட யாரு, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஆளுநர்கிட்ட போய் சொல்றாரு. ஸோ இந்த பக்கம் யார் ஆதரவு கொடுத்தாங்களோ அந்த எம்எல்ஏவே காணோம். எப்படியோ நைட்டு இது போராடி அங்கே இங்கேன்னு ஓடி அவரை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்து இங்கே வாருங்க, இவரெல்லாம் எந்த ஆதரவும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆளுநர்ட்டையும் போய் சொல்லிட்டாங்க. இது வந்து ஃபோர்ஜரி பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்கள் இது வந்து எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ப்ரெஸ் வைக்கிறாரு. ப்ரெஸ்ஸில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இந்த மாதிரி இவர் யாருமே கொடுக்கவே இல்லை, இவங்க வேணுக்குன்னு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க, இவர் வந்து பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. லெட்டர் கொடுத்தாரேன்னு அதை விஜய் பப்ளிஷ் பண்ணதில் இவங்களும் அதை உண்மைன்னு நினச்சிட்டு கேட்குறாங்க. இதுக்கு தாவேக்கா தரப்புலேருந்து என்ன தெரியுமா ஒரு ரிப்ளை வந்திருக்கு. தாவேக்கா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. என்ன அப்படின்னா, யார் கையெழுத்து போட்டாரோ, அதாவது அமமுக சைட்லேருந்து அந்த எம்எல்ஏ யார் கையெழுத்து போட்டாரோ அந்த வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. பாருங்க, நாங்கள் எதுக்கு போய் சொல்கிறோம், இந்த வீடியோவே கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி விட்டாங்க.
இப்போ அதை எப்படி அதாவது வேலியில் போன ஓனான தூக்கி வேட்டிகளை விட்ட கதையாக இவனுங்களுக்கே அது வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு. அதாவது நீங்கள் வந்து கையெழுத்து வாங்கியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு அது வந்து பேரம் பேசி பண்ணியிருக்கீங்க. அதாவது குதிரை பேரம், எனக்கு குதிரை பேரமா அது அந்த அளவுக்கு எனக்கு அது அந்த அளவுக்கு புரியலை. பட் பேரம் பேசியிருக்காங்க. பணம் வந்து இதில் பயங்கரமாக விளாண்டுற, நான் கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம், அது கொடுக்குறோன்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஆசை வார்த்தை சொல்லி இது வந்து ஒரு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்படி தான் நீங்கள் கையெழுத்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தப்பாக போயிடுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அதை வந்து தாவேக்கா பக்கம் திருப்பி விட்டார். இது எப்படி திரும்பி இருக்கு அப்படின்னா தாவேக்கா தப்பு பண்ணன்றது இதில் உறுதியாகி போயிடுச்சு. நீங்கள் எதுக்காக பேரம் பேசுனீங்க? நீங்கள் கேட்குறதா இருந்தால் நீங்கள் வந்து டைரெக்டாக போய் என்ன சொல்லுது டிடிவி தினகரன் அவங்க கட்சிக்கு நீங்கள் வந்து அனுப்பியிருக்கணும், இந்த மாதிரி ஆதரவு கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பி அது மூலிமா நீங்கள் ஆதரவு வாங்கியிருக்கணும். அதுதான் ஆதரவு வாங்குறது. இது எப்படின்னா ஒருத்தர் கடத்தி கொண்டு போய் வச்சு ஆதரவு இது வாங்கிக்கிட்டு ஆமாம் அவர் ஆதரவு கொடுத்துட்டாருன்னு சொன்னால் அது அந்த கட்சிக்காரங்க எப்படி ஏற்றுப்பாங்க? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் மீட்டுமே இவங்க யாரும் நம்ம டிடிவி தினகர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து கையெழுத்து அவர் போடலைன்னு சொன்னீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்னன்னா அது ஏஐ வீடியோவை கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மேபி அது ஒரிஜினல் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் தானே அது காமராஜா ஏஐன்னு தெரியும் நம்மளுக்கு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அது ஏஐ வீடியோ மாதிரியா இருக்குது, ஒரிஜினல் வீடியோங்க. ஆனால் சைன் பண்ணுறாரு, ஆனால் அது எதில் சைன் பண்ணுறாருன்னு நமக்கு அந்த அளவுக்கு தெளிவாக தெரில. அதை ஒரு இதை வச்சுக்கிட்டு அது ஏஐ வீடியோன்னு சொல்லி ஐயா எனக்கு சத்தியமாக முடியலை. இந்த அரசியல் கலவு எந்நேரமும் பதட்டமாக வச்சுருக்காங்க சொன்னால அது இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த ஒரு குதிரை பேரம் அப்படின்றது வந்து நிரூபணம் ஆச்சு அப்படின்னா இடி ரைடு வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இவங்க இடி அது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா பயங்கரமான ஒரு இதுலக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இன்னொரு விஷயமும் என்ன ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்காங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி விஜய் வந்து அந்த எலெக்ஷனுக்கு இது வர்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு இது கேம்பெயின்லாம் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அந்த விஷயம் அந்த இடத்துல ஒவ்வொரு டைம்லையும் திமுக திட்டேன்ற பேரில் திமுக கூட போயிருப்பாங்க பார்த்தீங்களா. திமுகவோட இந்த சிபிஎம்மாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாரையுமே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வேற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் பேசி ஒரு மாதிரி பேசி விட்டுருக்காரு. நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்தில் யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்தில் யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு, கூட்டணியில சேர்த்துக்கிறாரு, கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. அத எப்படி தெரியுமா இவர் சொல்லியிருந்தாரு? கல்லாப்பெட்டி கூட்டணியா? எப்படி கல்லாப்பெட்டி கூட்டணியா? அப்புறம் இந்த கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற இந்த பணத்தை எல்லாம் வச்சு கல்லாப்பெட்டி கூட்டணின்னு ஒண்ணு சேர்த்து வச்சிருந்தாரு. அதாவது பணத்தை வச்சு கொடுத்து அதான் அது மட்டும் இல்லாமல் அறிவாலயத்தில் யார் வெளியே வந்து நிழலுக்கு நின்னா கூட அவங்க வந்து கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அப்படி தான் அவங்களோட கூட்டணி இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி பேசியிருந்தார்ல. இப்போ இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அதே கூட்டணியில் அதில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் ஒவ்வொருத்தவங்கிட்டக்கிட்டையா காலில் விழுகாத குறையாக போய் கெஞ்சி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஆதரவு வாங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போது இந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி? அது கல்லாப்பெட்டி கூட்டணி. இது எப்படி கூட்டணி? பேங்க் டிரான்ஸ்ஃபரா? என்னங்க இது? எனக்கு என்ன புரியலை. அப்போது பேசும்போது என்ன பேசுறீன்றது தெளிவாக இருக்கணும். இவர் யாராவது எழுதி கொடுக்குறாங்க, அதை நம்ம படிச்சுட்டு போகிறோம். சப்போஸ் இது நாளைக்கு நமக்கே ரிவீட் ஆகுன்றதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் பாட்டுக்கு வார்த்தையை விட்டார். இப்போ அதுவே அவருக்கு ரிவீட் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ தாவேக்காரங்க சொல்லலாம், என்னடா அது எப்போ பார்த்தாலும் எங்கள் தளபதியை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கீங்க. தாவேக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கலாம்ல, எதுக்காக இப்படி போட்டு இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஐயா அவங்க ஆதரவு முதல்ல கொடுக்குறது இருக்கட்டும், உங்கள் அண்ணன் என்னென்னலாம் பேசி வச்சிருக்காருன்னு முதல்ல பாருங்கள். அதை பார்த்துட்டு ஆதரவு கேட்கலாமான்னு ஆதரவு அவங்க கொடுக்குறாங்க கொடுக்காத விஷயம் உங்களால் முதல்ல கேட்குறதுக்கு எப்படி தோணும் தான் நான் கேட்குறேன். இவ்வளோ பேசிவிட்டு எனக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இவங்க புலறதான் எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. ஏன்னா எல்லாம் பேசுறதெல்லாம் பேசிடுவேன். தீய சக்தி தூய சக்தி, இப்போ அந்த சக்தி இந்த சக்தி, கல்லாப்பெட்டி கூட்டணி, பணம் கொடுத்தா வந்துடுவாங்க, நிழலுக்கு போனால் கூட இப்போ பிடிச்சி கூட்டணிக்கு சேர்த்துக்கிறீங்க, எல்லாம் பேசிட்டு மறுபடியும் அவங்களே உங்கள் கூட்டணிக்கு சேர்த்திங்க அப்படின்னா அப்போ என்ன என்ன சொல்ல பனையூர் பங்களாவுக்கு வாசலில் நிழலுக்காக நின்று அவங்கள கூட்டணிக்கு பிடிச்சிக்கிட்டீங்களா? என்ன இது? அதாவது தான் வார்த்தையை பார்த்து விடணும்னு சொல்லுவாங்க. இது அவங்களுக்கே ரிவீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவனுங்களை தாவேக்கா அவங்க வந்து எந்த மாதிரி லெவலுக்கு போய் இறங்கி போயிட்டானுங்க அப்படின்னா, அதாவது இவர் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல.
ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம பேர் ஒருத்தர் ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து ஃபோர்ஜரின்னு சொல்லி மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இதாகிட்டே இருந்துச்சு. நீங்கள் கரெக்டாக இது கொடுக்கல இது பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன சொல்ற அந்த டேட் வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு கடுப்பான தாவேக்காரங்களாம் ஆளுநரை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா நீ கவர்னருக்கு லாயக்கடா என்னடே ஒருத்தன் வந்துட்டு மெஜாரிட்டி கட்சியில கூட நிக்கிறான் 113 நிக்கிறான்னு சொன்னா அவனுக்கு சான்ஸ் கொடுத்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பண்டா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உனக்கு ஒரு மைனர் ரைட்ஸ் மேல பொறம்போக்கு நாய. ஏண்டா நீ பிஜேபி காசு வாங்கிட்டு வேலை செய்யறடா பொறம்போக்கு நாய. என்னடா அது நீங்க ஒழுங்கா கொடுத்தா நான் ஏன்டா பதவி எடுத்து வைக்காம இருக்க போறேன்ற மாதிரி அவரை பிடிச்சி திட்டு அவரை திட்டுனா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் என்ன கேட்கிறாரோ கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அது மட்டும் கிடையாது, இவங்களோட இது எந்த லெவலுக்கு போயிருச்சு அப்படின்னா ஆளுநர் பிரிட்டிஷ் அந்த அரசாங்கத்தால் இது கொண்டு வரப்பட்டது, அதனால அதையே ரத்து பண்ணணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய பதவியை ரத்து பண்ணணுமா? அவர் நினைச்சிருப்பாரு, ஏன்டா உங்களுக்கு பதவி ஏற்க வைக்க வந்தா நீங்க என்னடா என் பதவியை காலி பண்றதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அடுத்து இன்னொரு விஷயம், அதாவது விசிகாவில் வந்து இப்போ கண்டினியூவாக வந்து ஆதரவு கொடுக்கல ஆதரவு வந்து அப்புறமா சொல்கிறோன்னு சொல்லி அலக்கழிச்சுக்கிட்டே இருந்தாங்களே. இது எந்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா விசிகாவை சப்போர்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கள் வழியா, அவங்க வீட்டில் இருந்து நம்ம திருமாவளவன் அவர்களுடைய ஃபோட்டோவெல்லாம் கழட்டி எடுத்து குப்பையில் போடுன்ற லெவலுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. எந்த லெவலுக்கு போயிட்டானுங்க பாருங்க. இப்போ அவருடைய இஷ்டம், அவரு வந்து கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவருடைய இது அவர் ஏன்னா யோசிக்கணும். ஏன்னா நான் திமுகவோட இருக்கேன், இப்போ தாவேக்காக நான் கொடுக்கணும் அப்படின்னா அது திமுகவுக்கு அகேன்ஸ்டாக போகிற மாதிரி ஆகும். அப்போ எவ்வளோ யோசிச்சு என்னென்னலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஆதரவு கொடுக்க முடியும். இவங்க என்னன்னா ஆதரவு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து குப்பையில் போடுற லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அது வந்து கிளியராக எனக்கு அந்த இது கிடைக்கல. என்ன அப்படின்னா அவர் ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறாங்களா, இல்லை விஜய்க்கெலாம் நீங்கள் போய் ஆதரவு கொடுக்குறீங்களேன்னு சொல்லி தூக்கி போடுறாங்களா அப்படின்ற எனக்கு ஒரு டவுட் இருக்குது. மேபி உங்களுக்கு அது கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சுன்னா அது எனக்கு அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் மேலே இந்த ஒரு குற்றச்சாட்டு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதாவது அவர் வந்து துணை பதவி கேட்கிறாரு, அமைச்சரவையில் இது கேட்குறா அப்படின்னு சொல்லி பலவிதமான ஒரு வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை இது பண்ணுற விதமாக நாங்கள் அப்படி எதுவுமே கேட்கல அப்படின்ற மாதிரி திருமாவளவன் சைட்லேருந்து ஒரு அறிக்கை வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நாங்கள் எந்த மாதிரி ஒன்று கேட்கவே இல்லை, எங்களுக்கு அது தேவையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க வந்து சொல்லிட்டாங்க. விசிகா பதவி கேட்பதாக வரும் தகவல்கள் தவறானது என்று விசிகாவினுடைய எம்பி ரவிக்குமார் தெரிவித்திருக்கின்றார். என்னதான் சொல்லுங்க, எங்கள் அண்ணன் சீமான் வந்து தீர்க்கதரிசிங்க, உண்மையிலே ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஒரு டைம் பீரியடில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இப்போ ஒரு நாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் அங்கே இருந்தான் அப்படின்னா அந்த நாட்டை அழிக்கிறதுக்கு இவனுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அதாவது அந்த யார் நேசிக்கக்கூடிய அந்த தலைவனை எப்படியெல்லாம் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு நினச்சிக்கிட்டு இருப்பானுங்க. அவன் என்ன நினைக்கிறானோ ஒரு பொம்மை அரசை நிறுவான், அது மூலயமா அவன் என்னென்ன திட்டத்தெல்லாம் செயல்படுத்தணும்னு நினைக்கிறானோ அதெல்லாம் செயல்படுத்துவான். அதுக்காக அவன் என்னென்ன வேலையெல்லாம் பார்ப்பனோ அதெல்லாம் பார்ப்பான். உண்மையிலே சீமானண்ணனை வந்து முழுசு எனக்கு தெரிஞ்சு தோக்கடிச்சதுக்கு முக்கியமான காரணம் இதுவாக கூட இருக்கலாம். யாராவது ஒரு ஆள் போனால் கூட சட்டசபையை கிழிச்சு தொங்க விட்டுருவாங்கன்றது வந்து நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்கள யாரையுமே வரவிடாமல் பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டுமே இப்போ வந்துகிட்டு இருக்கு. அவன் ஒரு பொம்மை அரசை நிறுவுவான். தன் வள வேட்டைக்கு எதிராக எந்தெந்த தேசியத்தின் தலைவன் நிற்கிறானோ, என் நாடு, என் மொழி, என் இனம், என் நிலம், என் வளம் என்று எவன் பேசுகிறானோ அவனெல்லாம் இவனுக்கு எதிரி, நான் உட்பட. நடக்கும் இதே நான் சொல்லுவான். மெதுவா என்னை கட்டமைப்பான், என்னை சர்வ சமூக விரோதிம்பா, பயங்கரவாதிம்பா, பிரிவினைவாதிம்பா, சாவனிஸ்டும்பா, டெரரிஸ்டும் கடைசி நிறுத்துவான். நீ எழுதி வச்சுக்க நடக்கும். இது செய்வான். ஏன்னா இங்க அவர்களுக்கு வேண்டியது தலைவர்கள் அல்ல, தரகர்கள். காட்டு நடத்தில் நீட்டு நடத்தில் கையெழுத்து போடுற புரோக்கர்ஸ். எங்கள் அண்ணன் பேசுனது வந்து முழுக்க 100% கரெக்டு தான். ஸோ இப்போ 2-3 மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன், அது கொஞ்சம் காமெடியாக இருக்கும் பாருங்கள். அதாவது விஜயோட டிரைவரோட சினாரியோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஒரு மீம்ஸாக போட்டிருந்தாங்க, நான் கவனித்தேன். அதில் என்னன்னா ஆளுநர் மாளிகை இதோட 4வது தடவை அவர் போகிறாரு. ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது அவரோட நிலைமை எந்த மாதிரி இருக்குன்றத ஒரு சின்ன விஷுவலாக நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள்.
அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மீம் என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னா, அதாவது இப்போ கண்டினியூவாக ஒவ்வொரு வாட்டி போகும்போது ஒவ்வொன்றா அவர் வந்து ஆளுநர் இது சரியில்லை, அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டி இது பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ கடைசியாக போகும்போதும் அவர் என்ன சொல்லுவார்னு ஒரு மீம் போட்டிருக்காங்க, சங்கீதா கிட்ட இருந்து ஒரு என்ஓசி வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மீம் போட்டிருந்தாருங்க. சத்தியமாக சொல்கிறேன், இதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமான சிரிப்பு வந்துருச்சு. இந்த தாவேக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று சந்தோஷமானாலும் நம்மளை பாடாப்படுத்துகிறானுங்க, இல்லை அது அதாவது அவங்க துக்கமானாலும் நம்மளை போட்டு பாடாப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தாவேக்கா வந்து தலைவர் வந்து விஜய் வந்து பதவி இது பண்ண வைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு தாவேக்காரன் தீக்குளிச்சிட்டாங்க. படுகாயம் அடைஞ்சு ஆஸ்பத்திரியில் சேர்த்து வச்சிருக்கானுங்களாம். இது இன்னொரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் தாவேக்கா வந்து ஜெயிக்க போகுது, அதாவது சிஎம் ஆக போகிறாருன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வெடியை வச்சு விட்டு அது டம்மு டம்முன்னு எல்லா பக்கட்டும் வெடித்து அங்கே இருக்கிறவங்களாம் பாடாப்படுத்தி விட்டாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் பேருந்து நிலையம் அருகே மக்கள் அதிகம் கூடும் பகுதியில் தாவேகாவினர் வைத்த பட்டாசு வெடித்து சிதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு விஷயம் புரியவே இல்லை, இவனுங்க சந்தோஷமா இருந்தாலும் நம்மளை போட்டு நோண்டுறானுங்க, துக்கமா இருந்தாலும் நம்மளை தான் போட்டு நோண்டுறானுங்க. என்னதான் பண்றது காத்துக்கிட்டு இருக்காங்களோ தெரியலைங்க. சாரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த நிறைய விஷயம் பேசியிருக்கேன். ஸோ அதில் உங்களுடைய ஏதாவது நான் தப்பாக எதுவும் பேசியிருந்தாலும் அதையுமே மென்ஷன் பண்ணுங்கள், நான் அடுத்து திருத்திக்கிறேன். ஏன்னா நேற்று ஒருத்தர் வந்து ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, நான் பேசும்போது நிறைய இடம் வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறேன்னு. அது நான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி உங்களுக்கு தெரில அப்படின்னா அதை நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதையுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.